வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ப்ரோ ரெஸ்லிங் இன்ட்ரடியூஸ் இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அமெரிக்காவில் என்ன பண்ணுவாங்கன்னா வாரம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா விகடனு, கும்புமம் இந்த மாதிரி வார இதழ்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி ரெஸ்லிங்க்கான வார இதழ் ஒரு காமிக் புக் மாதிரி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் வெப்சைட்டில் அவங்கள பற்றி எழுதுறது, ஏதாவது அப்டேட் கிடச்சுன்னா கிசு மற்றும் அந்த வருஷத்தின் டாப் 500 ரெஸ்லர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிடபிள்யூஐ வழக்கமாக பண்ணுற விஷயம். ஆக்சுவலி பிடபிள்யூஐ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ரேங்கிங் கிடைக்கிது, அவார்டெல்லாம் கிடைக்கிது. அதை பெருசாக பார்த்திங்கன்னா மல்யுத்த வீரர்கள் கொண்டாடுவாங்க. நம்ம ஊரில் எப்படி சைமா அவார்டை தாண்டிலும் ஒரு பெரிய அவார்டு அப்படின்னு சொல்லும்போது தேசிய அவார்டு சொல்கிறோம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிடபிள்யூஐ ஒரு ப்ரைவேட்டாக நடத்துகிற ஒரு மிகப்பெரிய அவார்டு. அதில் டாப் 500 ரெஸ்லர்ஸோட லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 500 ரெஸ்லர்ஸையும் மெயின் கிடையாதுங்க. அந்த 10 ரெஸ்லர்ஸ் யார், 1லேருந்து 10 டாப் 10 ரெஸ்லர்ஸ் யார் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலேயே மெயினான விஷயம். இதில் ரோமன் ரெயின்ஸை ஓர வஞ்சகம் காட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை பிடபிள்யூஐ பண்ணியிருக்கிறாங்க. அது என்னது அப்படிங்கிறது நான் இப்போ சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத விட கேவலமாக ரோமன் ரெயின்ஸை வச்சு பண்ணியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து அந்த டாப் 10 ரெஸ்லர்ஸ் யார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த டாப் 10 தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்ல. அந்த 10வது இடத்துல யார் இருக்காருன்னா வில் ஓஸ்ப்ரே அப்படிங்கிற மல்யுத்த வீரர் இருக்கார். இவர் ஒரு பாப்புலரான ரெஸ்லர், ஒரு காலத்தில் நம்பர் 1லலாம் இருந்திருக்காரு. இவர் ஏஇடபிள்யூவில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. 9வது இடத்துல இருக்கிறது மிஸ்ட்ரி ட்ரோ அப்படிங்கிற ரெஸ்லர். ஆக்சுவலி இவர் டபிள்யூபிள்யூடைய முன்னாள் ரெஸ்லர். டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா மொக்கையாக இருந்தவர். இப்போ 9வது இடத்துல இருக்கிறாரு. சிங்காரா அப்படிங்கிற பேரில் டபிள்யூபிள்யூ இருந்தார்ல, அவர் இப்போ சிஎம்எல் அப்படிங்கிற ரெஸ்லிங் கம்பெனியில் ஒரு டாப் ரெஸ்லராக இருக்கார். இங்கே எப்படி கோடி ரோட்ஸ், ரோமன் ரெயின்ஸோ அதே மாதிரி இருக்கார். அதனால் அவருக்கு 9வது இடத்த கொடுத்துருக்குறாங்க. 8வது இடம் செத்ரோலன்ஸ். நான் செத்ரோலன்ஸுக்கு 8வது இடம் கொடுத்தது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ரெஸ்லர்ஸில் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது செத்ரோலன்ஸ் எந்த வகையில் குறைஞ்சிட்டாரு, அவருக்கு எதுக்கு 8வது இடம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நான் சொல்லும் போது உங்களுக்கே தோணும், ஆமாம் இவருக்கு எதுக்கு 8வது இடம் கொடுத்துருங்க, பேசாமல் 4வது இடமோ 3வது இடமோ ஏன் 2வது இடமே கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். 7வது இடம் யாருக்கு பார்த்தீங்கன்னா ஏஇடபிள்யூ ரெஸ்லிங் கம்பெனியை சேர்ந்த ஸ்விட்சர்லாண்ட் அப்படிங்கிற ரெஸ்லருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி இவர் இதுக்கு தகுதியான ஆள் தான். ஏன்னா 2024 பார்த்தீங்கன்னா ரொம்ப டாமினேட்டாக இருந்தார். ஆக்சுவலி இவங்களோட பீரியட் எப்படின்னா 2024 செப்டம்பர் டு 2025 செப்டம்பர், இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நான் சொன்னோம்ல செப்டம்பர் டு செப்டம்பர், இதில் யாரெல்லாம் டாமினேஷனாக இருக்காங்களோ அவங்களுக்கு லிஸ்ட் கொடுப்பாங்க. கண்டிப்பாக இவருக்கு கொடுக்க வேண்டியதுதான். 6வது இடத்துல யார் இருக்கா? நம்ம ஈட் ஜே ஊசோ தான் இருக்கிறாரு. எஸ் ஜே ஊசோ இதுக்கு தகுதியான ஆள் தான். ஏன்னா 2020 ஆக்சுவலி இவரும் பார்த்தீங்கன்னா இந்த டாப் 5 லிஸ்ட்டில் வர வேண்டியது தான். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ ஈட் மலையாளம், ராயல் ரம்பல் வெற்றி, ரசல்மேனியா வெற்றி, இந்த மாதிரி நிறைய வெற்றிகளை வெற்றி என்னை சேரும்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு டாமினேஷன் ஆனது தான் ஜே ஊசோ. அண்ட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணி ரசல்மேனியாலாம் பார்த்தீங்கன்னா பங்கம் பண்ணார். அவருக்கு டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா 6வது இடம் கொடுத்துருக்குறாங்க. 5வது யாருக்கு பார்த்தீங்கன்னா ஹிரோகி கோட்டா அப்படிங்கிற ரெஸ்லர். இந்த ஹிரோகி கோட்டா ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா என்ஜேபி ரெஸ்லிங், அதாவது நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங் அப்படிங்கிற ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு ரெஸ்லிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணவர் தான் இந்த ஹிரோகி கோட்டா. 4வது இடத்துல இருக்குது கரண்ட்லி வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக ஏஇடபிள்யூ ரெஸ்லிங் கம்பெனியில் இருக்கிற ஹங்மங் ஆடம்பேஜ். ஆக்சுவலி ஹங்மங் ஆடம்பேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவர் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி இவரோட டாமினேஷன் இருக்க மாதிரி காட்டுறாங்க. போன வருஷம்லாம் அப்படிலாம் தெரில. அவருக்கு எப்படி 4வது இடம் கொடுத்தாங்க அப்படின்னு தான் எனக்கு தெரில. ஏதோ பார்சாலிட்டி நடந்திருக்குங்க. 3வது இடத்துல இருக்குது ரெஜினல் குந்தார். 2025 சரி 2024 சரி அவருக்கு ஒரு நல்ல வருடமாக இருந்தது. இந்த பீரியட்லேயே அவர் 2 தடவை ஹெவி வெயிட் சாம்பியனாக இருந்திருக்காரு ப்ரெசன்ட் டைமில். ஸோ அப்படி பார்க்கும்போது இவருக்கு 3வது இடம் அப்படிங்கிறது ஓகே. 2வது இடத்துல இருக்கிறது ஏஇடபிள்யூ ரெஸ்லிங் கம்பெனியை சேர்ந்த ஜான் மாக்ஸ்லி.
ஜான் மாக்ஸ்லி இப்போ ஏஐடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு டாமினேட்டான ஒரு ரெஸ்லர் தான் இருக்கார். அவருக்கு ஒரு நல்ல புஷ், நல்ல ஸ்டோரி எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூன்னு வந்துட்டு இருக்கு பாருங்களேன். பிடபிள்யூ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து செகண்ட் பிளேஸை கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். வா எஸ், அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 2025 தலை சிறந்த பிடபிள்யூ ரெஸ்லர்ஸில் நம்பர் 1 இடத்துல இருக்காரு. ஆமாம், போன வருஷம் யார் இருந்தா? போன வருஷமும் கோடி ரோட்ஸ் தான் இருந்தார். அப்போ இந்த வருஷமும் கோடி ரோட் இருக்க போகிறாரு. அடுத்து வரும் வருஷங்கள் அப்பவும் கோடி ரோட்ஸ் தான் இருக்க போகிறாரு. என்னத்தை சொல்ல, கோடி ரோட்ஸோடைய டாமினேஷனுக்கு அளவில் போல இருக்குது. இந்த வருடமும் பிடபிள்யூடைய நம்பர் 1 லிஸ்ட்டில் அந்த அவார்டை போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் அவரு தான் வாங்க போகிறாரு. சரி, ரோமன் ரெய்ன்ஸ் எங்கப்பா, சிஎம் பாங் எங்கப்பா, ராண்டி ஆட்டன் எங்கப்பா, மாவாட்டன் எங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலி இவங்கெல்லாம் நல்ல ரெஸ்லர்ஸ் கிடையாது, அவங்களுக்கு சண்டை போட தெரியாது, அதனால் அவங்கள சேர்த்துக்கலை. என்னப்பா சொல்கிறப்ப அவங்களுக்கு ரேங்கிங் கொடுக்கலையான்னு கேட்டிங்கன்னா, சிஎம் பாங்குக்கெலாம் ஒரு 25வது ரெஸ்லரில் இருக்கிறாரு. ஸோ ரேண்டட்னா 45, 50 அதில் இருக்கிறாரு. ரோமன் எங்கே இருக்கிறாரு? ரோமன் பார்த்தீங்கன்னா எதில் இருக்காரு தெரியுமா? ரோமன் வந்து 100, 200, 300, 400, 500 இந்த தலை சிறந்த 500 ரெஸ்லர்ஸில் 501வது ஆளாக ரோமன் ரெய்ன்ஸ் இருக்கார். யோ என்னையா கலாய்க்கலைங்க, நெசமாக தான். பிடபிள்யூஐ போன வருஷமும் இதே தான் பண்ணானுங்க, இந்த வருஷமும் இதே தான் பண்ணியிருக்கானுங்க. காரணம் என்ன தெரியுமா? ரோமன் ரெய்ன்ஸ் வந்து ஒழுங்காக சண்டை போடலை, அதனால் அவரை நாங்கள் ரெஸ்லராக ஏற்றுக்க முடியாது, அதனால் அவங்கள பிடபிள்யூவில் நாங்கள் சேர்த்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடங்கம்மால நான் என்னடா ஆக்சுவலி நான் என்ன சொல்லணும்னு எனக்கும் தெரில. அதாவது நீங்கள் வந்து ஒரு ரெஸ்லரை அந்த பிடபிள்யூஐயோட 500 ரெஸ்லர்ஸ், அந்த 500 ரெஸ்லர்ஸில், அதாவது இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 100 ரெஸ்லர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போகிற ரெஸ்லர்ஸ்லாம் யாருன்னே தெரியாது. அந்த இடைக்கட்ட கேப்பில் கூட நீங்கள் ரோமன் ரெய்ன்ஸை சேர்க்கலை. அந்த 500 ரெஸ்லர்ஸ்லையும் சிறந்தவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. அவர் டபிள்யூடபிள்யூடைய ஒரு மவுண்டன் பிக்கஸ்ட்டு சேல் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனி. அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த டபிள்யூடபிள்யூடைய ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் இருக்கிற நபர். ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக மார்க்கெட்டிங் இருக்கிற ஒரே நாள் இப்போதைக்கு ரோமன் ரெய்ன்ஸ் தான். முதல் இடத்துல அவர் தான் இருக்கார். அப்படிப்பட்டவரை டபிள்யூபி ரெஸ்லர் மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு அந்த டாப் 500 ரெஸ்லில் இடம் கொடுக்கல. நான் சொல்கிறது என்ன கேட்டிங்கன்னா, அந்த டாப் 10 கொடுக்குறது ரோமன் ரெய்ன்ஸ் ஓகேவான்னு கேட்டிங்கன்னா ஓகே. ரோமன் ரெய்ன்ஸ் வந்து 2024 to 2023, 2025 இந்த 3 வருஷமே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெய்ன்ஸ் பார்ட் டைமாக ரொம்ப கம்மியான நாட்களில் டபிள்யூபி வந்திருக்காரு. ஸ்டோரி அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. கோடி ரோட்ஸ் கூட ஸ்டோரி த ஃபினிஷ் அது மட்டும் தான் சொல்கிறவங்க இருந்தது அப்படிங்கிறலாம் ஓகே தான். பட் ஆனால் அந்த 500 ரெஸ்லில் நீங்கள் சிறந்தவன் இல்லை அப்படின்னு எப்படி சொல்லலாம்? டாப் 10 டாப் 20, 25, 30, 35, 40, 100, 110, 200, 300, 400, 500, நோ 500க்கு மேலே அப்படிங்கும்போது இது என்னமோ ஓர வஞ்சகம் பார்த்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பிடபிள்யூ பொறுத்த வரைக்கும் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் பெருசாக ஆக்சுவலி இந்த பிடபிள்யூ இருக்காங்கல்ல, அவார்டு கொடுக்கும்போது மற்ற ரெஸ்லர்ஸ்லாம் சிரிச்சுக்கிட்டே போய் ஏன்னு சொல்லிட்டு அவார்டு வாங்குவாங்க. நம்ம கோடி ரோட்ஸ்லாம் ஃபஸ்ட்டாலாம் போன வருஷம் போய் அவார்டு வாங்கினார். ஸோ அப்படி ஏன்னா அது வார இதில் இந்த குங்குமம் வந்து அவார்டெலாம் நடத்துவாங்கள்ல, அந்த விகடன் அவார்டெலாம் நடத்துவாங்கல்ல, அதே மாதிரி அவங்க அவார்டு நடத்துறது. ஸோ அதில் அது வின் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது தான். அது ஓகே. பட் இருந்தாலும் ரோமன் ரெய்ன்ஸை இப்படியே ஓர வஞ்சம் காட்டுறாங்க அப்படிங்கிறது ஏன் யாருமே கேட்க மாட்டேங்காங்கன்னு தெரில. நான் சொல்கிறது என்னதுன்னா, அவருக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கலாம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25வது இடமோ 30வது இடமோ டாப் 20யோ. என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, ரோமன் ரெய்ன்ஸுக்கு 10க்கு அப்புறமா எந்த இடத்துல வேணும் நான் கொடுப்பேன். டாப் 10 இருக்கிறவங்க ஃபுல் டைமாக ரெஸ்லிங் பண்ணவங்க அப்படி இப்படி நீங்கள் சொன்னாலும் டாப் 10க்கு அப்புறமா ஒரு ரெஸ்லர் லிஸ்ட்டில் ரோமன் ரெய்ன்ஸை நான் கண்டிப்பாக சேர்ப்பேன். ஏன்னா அவர் வந்து பிக்கஸ்ட் ரெஸ்லிங் மவுண்டன் சேலிங் சேல். அவர் மூலியமாக தான் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியே ஒரு கிட்டத்தட்ட இப்போ டாப் 500 ரெஸ்லர்ஸ் சொல்லியிருப்பாங்கள்ல, இதில் டாப் 10 இருக்கிற 10 ரெஸ்லர்ஸில் ஒரு 10 ரெஸ்லர்ஸ்க்கும் ஈக்குவலாகவே பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்குவது தான் ரோமன் ரெய்ன்ஸு. அதே மாதிரி இந்த 10 ரெஸ்லர்ஸையும் ஒன்றா சேர்ந்தால் கூட ரோமன் ரெய்ன்ஸோடைய மார்க்கெட்டிங்க்கு ஒன்று வருமா அப்படின்னு டவுட். அந்தளவுக்கு ஒரு பிக்கஸ்ட் மவுண்டன் தான். அவரை